The Legend New Saravana Stores in Deepavali offer பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. இன்னைக்கு நம்ம நீங்க என்ன சோப் எங்களுக்காக பண்ணி காட்டுறோம்? இன்னைக்கு நம்ம நேச்சர்ஸ் ஜாய்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் செல்லர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது நலுங்கு மாவு சோப். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் உங்கள் ரீல்ஸ் டே பார்த்துட்டு போய் நிறைய வாட்டி உங்களுக்கு டிமாண்டிங்காக இருக்குது நலங்கு மாவு சோப்பு, மஞ்சிஸ்தா சோப். எக்ஸாக்ட்லி, அது பயங்கர டிமாண்டில் போயிட்டே இருக்கும். எங்களோட நேச்சர்ஸ் ஜாய்ல நலுங்கு மாவு சோப் ஏன் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, அதுக்கான சீக்ரெட் என்ன அப்படின்னா நலுங்கு மாவு 3 வேஸ்ல நாங்கள் இன்ஃபியூஸ் பண்ணுறோம். இது அந்த மஞ்சிஸ்தா மெயினாக என்னன்னா கொஞ்சம் ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணும். மெயினாக இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது ஆயிலே நலுங்கு மாவு இன்ஃபியூஸ் பண்ண ஆயில். ஓகே, இது ஆயில். ஆமாம், இது இதில் கோகோனட் ஆயில் இருக்குது, பாம் ஆயில் இருக்குது, கேஸ்டர் ஆயில் இருக்குது. அண்ட் இதில் இருக்கிற அந்த கோகோனட் ஆயில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இது நல்லா இருக்கு, ஜாலியாக இருக்குது. இந்த மாதிரி போட்டு கலந்து ப்ரோ நான் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணனால கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்குது. பார்க்குறப்போ ஒன்று தெரியுமா, சோப்பு இதை பண்ணுறாங்க, அது ப்ராசஸில் ரீல்ஸில் போடுறப்போ ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும். வேறு வழி இல்லை. சோடியம் ஹைட்ராக்சைடு வித் வாட்டர், இந்த மிக்சர் இதுதான் கொஞ்சம் டேஞ்சர். அதனால நான் கொஞ்சம் விலகியே இருந்துக்கிறேன். அப்புறம் நேச்சர்ஸ் ஜாயில் கெமிக்கல் ஃப்ரீயாக தான் இந்த சோப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால இதுலேயுமே கெமிக்கல் கிடையாது, நம்ம எல்லாத்துலேயுமே எசென்ஷியல் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். அதனாலே போர் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அது பார்க்க நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக இருக்கனால எனக்கு அந்த கேரமல் சாக்லேட் மாதிரி டெம்டிங்காக இருக்கு எனக்கு. நான் அப்பா அம்மா நாங்கள் 3 பேர் சேர்ந்து தான் இதை பண்ணோம். ஸோ இது வயசுக்கான விஷயமே இல்லை. பிஸ்னஸ் பண்ணணுமா இருந்தாலும் சரி, இல்லை நான் வேலை நீங்கள் ஜெனிஃபர் கில்லி அப்படின்னு, ஆமாம் நீங்கள் இப்போ இது பண்ணிட்டு இருக்கீங்க, படம் நடிக்கலையா அப்படின்வாங்க. ஸோ இதெல்லாம் கேட்குறது ரொம்ப. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட we have actress and entrepreneur Jennifer with us. வணக்கம் மேம். வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். நீங்கள்? எஸ், நல்லா இருக்கேன் மேம். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஐ வாண்டட் டு நோ நீங்கள் எப்படி இந்த சோப் மேக்கிங் ப்ராசஸ் உங்களோட நேச்சர்ஸ் ஜாயில் எப்படி போயிட்டுருக்கோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ வி ஆர் ரைட் நவ் ஹியர். அண்ட் நான் பண்ண போகிறதில்ல, பட் நான் ஒரு ஹைஜீன் பர்பஸ்க்காக ஹைஜீன் மட்டும் இல்லை, நம்ம இங்கே சோடியம் ஹைட்ராக்சைடு வச்சுருக்கோம். ஸோ அது நம்ம ஸ்கின்ல பட்டுச்சுன்னா ஆபத்து. அதனால நம்ம இது பண்ணுறப்போ ஆக்சுவலாக இன்னும் காகல்ஸ் போடணும், மாஸ்க் போட்டுக்கிறது, இது எல்லாமே சேஃப்டி பர்பஸ்க்காக தான். பட் இப்போதைக்கு க்ளவுஸ் நான் இருக்கேன், எல்லாம் பார்த்துக்கோங்களேன். ஸோ அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம நீங்கள் என்ன சோப் எங்களுக்காக பண்ணி காட்டப்போம்? இன்னைக்கு நம்ம நேச்சர்ஸ் ஜாயில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் செல்லர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது நலுங்கு மாவு சோப். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் உங்கள் ரீல்ஸ் டே பார்த்துட்டு போய் நிறைய வாட்டி உங்களுக்கு டிமாண்டிங்காக இருக்குது நலங்கு மாவு சோப்பு, மஞ்சிஸ்தா சோப். எக்ஸாக்ட்லி, அது பயங்கர டிமாண்டில் போயிட்டே இருக்கும். ஸோ ஏன்னா அந்த 2 சோப்புமே நலுங்கு மாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ட்ரெடிஷ்னல். பல வருஷ காலமாக நம்ம பாட்டி காலத்துலேருந்தே நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான் நலுங்கு மாவு. ஸோ இதுதான் அது. இது நம்ம இதை டெய்லி இப்போ டே டு டே யூஸ்க்கெல்லாம் நானே நலுங்கு மாவு தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் சம்டைம்ஸ் நம்ம குயிக்காக குளிக்கணும் அப்படின்னா அது சோப்பாக இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக இது உருவாக்கப்பட்டது. பட் இட் இஸ் ஆன் மச் டிமாண்ட் அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் கரண்ட் ஜென்ரேஷன் பீப்புளுக்கு நமக்கு எல்லாமே ஃபாஸ்ட்டாக தான் வேணும். எனக்கு அதை போட்டு கலக்கி ஊற வச்சு எனக்கு குளிக்கலாம் வேண்டாம், எனக்கு சோப்பாக கொடுத்துருங்க, நான் தேய்ச்சிட்டு போகிறேங்கிற மாதிரி இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தந்துட்டு இருக்கீங்க. வில் ஸ்டார்ட் வித் திஸ் திங் மேம். ஏன்னா நம்ம ஒரு நம்ம ஃபர்ஸ்ட் லைம் லைட்டில் இருந்திருப்போம், மூவிஸில் எல்லாருமே பார்த்துருப்பாங்க, செரிஷ் பண்ணியிருக்காங்க. உங்கள் கேரக்டர்ஸ் ஆர் இன்னுமே அது எவர்கிரீன் மாதிரி தான் போயிட்டுருக்கு. எப்போனாலுமே பேசப்படுற ஒரு கேரக்டர், எப்போனாலும் பேசப்படுற ஒரு ஃபேஸ். நீங்கள் நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இட்ஸ் அன் ஆண்டர்ப்ரனர்ஷிப். அதை நம்ம பண்ணுறப்போ யாரும் அதை ஒரு பிஸ்னஸாக பார்க்க மாட்டாங்க. அவங்க எவ்வளோ நல்ல ஆக்ட்ரஸ், என்னப்பா இப்போ இப்படி ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதில் பார்ப்பாங்க. இல்லைப்பா நான் சோப் பண்ணிட்டு இருக்கேன், விச் இஸ் அ வெரி குட் பிஸ்னஸ். இப்போ இது பூம் ஆகிட்டு இருக்கலாம். அந்த டைமில் முதல்ல கொஸ்டின் மார்க், ஏன் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தானே கேட்பாங்க. அப்போ நீங்கள் எப்படிலாம் ஃபேஸ் பண்ணீங்க? இது ஆக்சுவலாக சொல்லணும்னா இந்த பிஸ்னஸ்க்கு யாரும் அந்த மாதிரி சொல்லவே இல்லை.
ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் மேக்கப் பண்ணிட்டு இருந்தப்ப நிறைய பேர் என்னை பார்த்து கேட்டிருக்காங்க. ஏன்னா பிரைடல் மேக்கப் பண்ணிட்டு இருந்தேன். நீ வந்துட்டு உனக்கு உட்கார வச்சு வந்து மேக்கப் போடுவாங்க, ஆனால் நீ ஏன் இப்போ மற்றவங்களுக்கு போய் மேக்கப் பண்ணி விட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்திருந்தது. பட் எனக்கு எப்போவுமே பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஐடியா இட்ஸ் லைக் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நான் ஈவெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போவும் நீங்கள் ஜெனிஃபர் கில்லி அப்படின்னு, ஆமாம் நீங்கள் இப்போ இது பண்ணிட்டு இருக்கீங்க, படம் நடிக்கலையா அப்படின்வாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கேட்குறது ரொம்ப வெரி நேச்சுரல் தான், அது வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஸோ அதை நான் வந்து பெருசாக வந்து கண்டுக்கவே மாட்டேன். ஏன்னா அது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அவங்களுக்கான மைண்ட் ஸ்பேஸ் அவ்வளோதான். ஸோ அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு வந்து யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நான் விட்டு ஓகே ஃபைன். அவங்க என்ன வந்து ஏதோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாதிரி அன்பாக தான் கேட்குறாங்க அந்த விஷயத்த. நீ இன்னும் நிறைய படம் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற நான் எனக்கு. ஆனால் இது இப்போ நான் ரொம்ப திருப்தி தருது அப்படின்னு நான் திருப்பி சொல்லுவேன். இல்லைங்க எனக்கு ஐம் ஸோ ஹாப்பி ஹியர், இது நான் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. ஸோ இட்ஸ் ஃபைன். எஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படியே ப்ராசஸ்லேயே நம்ம அப்படியே பேசிகிட்டே போகலாம். ஷூர் ஷூர். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நலுங்கு மாவு சோப் பண்ண போகிறோம். அண்ட் நலுங்கு மாவு சோப், நலுங்கு மாவா இந்த பவுடராக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு கஷ்டம். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அது ஆனால் சோப்பாக பண்ணிடலாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த பவுடர் மட்டும் போட்டாலுமே நலுங்கு மாவு சோப் தான். நம்ம மார்க்கெட்டில் நிறைய கிடைக்கிற நலுங்கு மாவு சோப்லாம் வெறும் பவுடர் மட்டும் கூட போட்டு பண்ணலாம். நான் ஐம் நாட் ஷுர், பட் அது மட்டுமே போட்டு பண்ணுறது கூட நலுங்கு மாவு சோப் தான். ஆனால் நம்ம இந்த நலுங்கு மாவோட எஃபெக்ட் வந்து ஃபுல்லான அந்த சோப்பில் கிடைக்கணும். நம்ம ஒரு பவுடர் போட்டு குளிச்சா அதுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து 3 மெத்தட்ஸ் ஆஃப் இந்த நலுங்கு மாவை வந்துட்டு நம்ம இன்ஃப்யூஸ் பண்ணுவோம். இதில் மெயினாக இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது ஆயிலே வந்து நலுங்கு மாவு இன்ஃப்யூஸ் பண்ண ஆயில். ஓகே, இது ஆயில். ஆமாம், இது வந்து இதில் கோகோனட் ஆயில் இருக்குது, பாம் ஆயில் இருக்குது, கேஸ்டர் ஆயில் இருக்குது. அண்ட் இதில் இருக்கிற அந்த கோகோனட் ஆயில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த நலுங்கு மாவில் பார்த்தீங்கன்னா 28 ஹெர்ப்ஸ் இருக்குது. இந்த ஹெர்ப்ஸ் எல்லாமே கோகோனட் ஆயிலில் போட்டு அது ஃபுல்லாக நல்லா காய வச்சு அது ஐ மீன் காய வைக்கிறதுனா சூடு பண்ணி அந்த ஆயிலில் ஃபுல்லாக அதோட நற்குணங்கள்லாம் இன்ஃப்யூஸ் ஆகிற வரைக்கும் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக் வச்சுருப்போம். அது எடுத்து தான் நம்ம அந்த சோப் பண்ணுவோம். ஸோ அந்த ஆயிலில் இப்போ இந்த சோப் பண்ண போகிறோம். ப்ளஸ் இதில் நம்ம பவுடரும் இன்ஃப்யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதனால இதில் டபுள் பெனிஃபிட் கிடைக்கும். ஓகேயா? ஸோ இதுக்கான ரெசிபி வேணும்னா நான் கொடுக்குறேன், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருங்க. ஓகேயா? இப்போ இதில் நலுங்கு மாவு பவுடர் நம்ம இன்ஃப்யூஸ் பண்ணிடலாம். ஓகே, இந்தாங்க போடுங்க. நானே போடுவா? எஸ், போடலாம். ஓகே, இது நல்லா இருக்கு, ஜாலியாக இருக்குது. இந்த மாதிரி போட்டு கலந்து சத்தம் வருமே. பரவாயில்ல. பண்ணுங்க. இதுமா இதில் ஓகே. ஓ ப்ரோ, நான் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணனால கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்குது. பார்த்து உள்ளே வச்சு இம்மர்ஸ் பண்ணி விட்டுருங்க. விட்டு ஓகே. இப்போ கையிலே விட்டுருங்க ஒரு நிமிஷம். இப்போ கையிலே. ஓகே, இப்போ திருப்பி நம்ம பார்க்குறப்போ ஒன்று தெரியுமா, சோப்பு இதை பண்ணுறாங்க, அது ப்ராசஸில் வந்து ரீல்ஸில் போடுறப்போ ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும். வேறு வழி இல்லை, நான் 1 மினிட்குள்ளே இது ஃபுல் சோப் பண்ணுறதை காமிக்கணும். ரீல்ஸில் அவ்வளோதான் டைம் இருக்குது வந்து. ஆனால் அதுக்கு பின்னாடி இப்போ நம்ம பண்ணுறதுமே பாதி ப்ராசஸ் தான். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த 1 வீக் ப்ராசஸ் இல்லாமல் ப்ளஸ் இப்போ ஆயில் எல்லாமே அளந்து எடுத்து நம்ம வச்சிருக்கோம். அதனால நம்மளுக்கு இப்போ ஈஸியாக இருக்குது. ஆனால் இது ஃபுல் நம்ம ப்ராசஸ் பண்ணுறோன்னா இட் வில் டேக் ஆல்மோஸ்ட் ஒரு ½ hour to 45 minutes ஆகும் ஜஸ்ட் ஒரு சோப் பண்ணுறதுக்கு. அண்ட் அந்த ஆயிலுக்கு 1 வீக் ஆகும். 1 வீக், எஸ். ஸோ இப்போ இது வந்து நலுங்கு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம லைவ் வாட்டர்னு சொல்லுவோம். இது வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு வித் வாட்டர். இந்த மிக்சர் இதுதான் கொஞ்சம் டேஞ்சர். அதனால நான் கொஞ்சம் விலகியே இருந்துக்கிறேன். இது இப்போ நம்ம 10 kg சோப் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கான அளவுக்கு இருக்கு. இது இப்போ half trace வந்துருச்சு. ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம இந்த எசென்ஷியல் ஆயில், லெமன் கிராஸ் எசென்ஷியல் ஆயில் போர் பண்ணிடலாம். ஓகே, இது வந்துட்டு அந்த ஃப்ளேவர், அந்த ஒரு பெர்ஃப்யூம் அந்த மாதிரி இதுக்காக, ஸ்மெல்க்காக மட்டும் இல்ல. அதனா ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் வந்து வெறும் ஸ்மெல்க்காக தான். அதுல பாடிக்கு எந்த எஃபெக்ட்ஸும் இல்ல. பட் எசென்ஷியல் ஆயில் பொறுத்த வரைக்கும் அதுல வந்து நம்மளுக்கு பாடிக்குமே வந்து அதாவது ஸ்கின்னுக்குமே வந்து அதுல பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதனாலதான், ஏன்னா அது நேச்சுரலா டிரைவ் பண்றது. ஸோ அது கெமிக்கல் இல்லை. நம்மளோட நேச்சர்ஸ் ஜாயில வந்து கெமிக்கல் ஃப்ரீயா தான் இந்த சோப் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால இதுலயுமே கெமிக்கல் கிடையாது. நம்ம எல்லாத்துலயுமே எசென்ஷியல் ஆயில் தான் யூஸ் பண்றோம். அதனாலே
ஃபர்ஸ்ட் லிக்விடாக இருந்தது, இப்போ ஊற்றுனதுமே ஒரு மாதிரி திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு அதுக்குள்ள. எஸ். ஸோ பேசிக்லி இதில் இருக்கிற வாட்டர் அண்ட் ஆயில் ரெண்டுமே மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா சோப் ரெடின்னு அர்த்தம். ஸோ அந்த பிளெண்டிங்காக தான் நீங்கள் அந்த ஒரு கெமிக்கல் ஊற்றுற மாதிரி. யா, அதுவுமே 30 டேஸில் நல்லிஃபை ஆகிடும். அதனால நம்மளுக்கு அது கெமிக்கல் ஃப்ரீ சோப்பாக கிடைக்கும். ஊற்றிடலாமா? எஸ். இப்போ இது போர் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக அது பார்க்க வந்து நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக இருக்கனால எனக்கு அந்த கேரமல் சாக்லேட் மாதிரி சோப்பே வந்து கொஞ்சம் டெம்டிங்காக இருக்கு எனக்கு. எஸ், இப்போ டன். த சோப் இஸ் ரெடி. இதில் வந்து 5 kgs. இதில் வந்து எங்களுக்கு ஆல்மோஸ்ட் 40 சோப்ஸ் வந்து வரும். 40 சோப்ஸ். ஆமாம், 40 சோப்ஸ் வரும். இது வந்து IPA ஆல்கஹால். இது ஐ மீன் IP ஆல்கஹால். ஓகே. இது எதுக்காக அப்படின்னா அந்த பபிள்ஸ் எல்லாம் வந்து மேலே ஃபார்ம் ஆகும். ஸோ அது ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி மேலே ஒரு ஒயிட் லேயர் ஒன்று ஃபார்ம் ஆகும், சோடா ஆஷன். ஸோ அது இல்லாமல் இருக்கிறதுக்காக. பார்க்குறப்போ நீங்கள் சொல்கிறப்போ அது பெரிய ப்ராசஸ் தான். இங்கே பார்க்குறவங்களுக்கு என்னடா இவ்வளோ குயிக்காக முடிஞ்சிருச்சுன்னு நினைப்பாங்க. பட் இட்ஸ் அ வெரி பிக் ப்ராசஸ். அவங்க நிறைய இன்ஃபியூஷன்ஸ்லாம் முடிச்சு ப்ரெப் பண்ணி வந்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு செஞ்சாங்க. குயிக்காக பண்ண வேண்டி வேறு இருந்துச்சு. அண்ட் மேம் நீங்கள் வந்துட்டு கிளாஸும் எடுக்கிறீங்க ஒரு பக்கம். பிகாஸ் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், அதை இன்னும் பல பேருக்கு கற்றுக் கொடுக்கணும். அது விமன்னா அதிகமாக இதில் வந்து ஈடுபாடு காமிக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க. நமக்கு வந்து அவங்க நம்ம காம்படிஷனாக வந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு தாட் இல்லாமல் எம்பவர் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா? திஸ் இஸ் இட்ஸ் அன் அப்ரிஷியேட்டபிள் திங். அண்ட் வந்து இதை நிறைய பேர் பண்ண மாட்டாங்க, நான் நல்லா இருந்தால் போதுன்ற மாதிரி. ஸோ இந்த விமன் எம்பவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், இந்த ஒரு விஷயம் வந்து விமனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட். ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப இண்டிபெண்ட்டாக தான் வளர்ந்தேன். ஏன்னா நான் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 1 நான் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால இண்டிபெண்ட்னா எப்போவுமே அப்பா அம்மா என் கூட இருப்பாங்க. ஆனால் ஃபினான்ஷியலி ஐ வாஸ் வெரி இண்டிபெண்டன்ட். ஸோ அதனால எனக்கு எதுனாலும் நான் தைரியமாக முடிவு எடுப்பேன். ஸோ என்னுடைய முடிவு வில் பி வெரி போல்ட். நான் ரொம்ப டிசைசிவாக இருப்பேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஐ ஹவ் சீன் மெனி பீப்புள், அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் கூட இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி ஐ ஹவ் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எல்லாமே வந்துட்டு என்னடா வாழ்க்கை இது, ஏன்னா அவங்க வந்து என்ன பார்த்துட்டு நிறைய இன்ஸ்பயர் ஆகி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ விமன் எம்பவர்மெண்ட் இஸ் வெரி வெரி எக்ஸ்ட்ரீம்லி வந்து நம்ம, அதாவது ஒரு விமனுக்கு இன்னொரு விமன் வந்துட்டு சப்போர்ட் பண்ணியே ஆகணும். அதில் தான் வந்து, ஏன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் கூட பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப கெத்து அப்படின்னு சொல்லுவாங்க, விமனுக்கு அப்படி கிடையாது அப்படின்னா. ஆனால் அதெல்லாம் இல்லை. ஸோ விமன்மே வந்துட்டு தே ஆர் லைக் வெரி க்ளோஸ். நல்லா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இதை நான் வந்து இது பண்ணலை. ஆனால் நிறைய பேர் இதனால பலன் அடைகிறாங்க. வீட்டில இருந்தே நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், எனக்கு வந்துட்டு பெருசாக வெளியில் போக முடியாது, ஏன்னா பிள்ளைங்களை பார்த்துக்கிற மோஸ்ட்லி வந்து அம்மாக்கள் இருப்பாங்க, இல்லைனா எனக்கு பெருசாக வெளியில் போகிறதுக்கு பழக்கம் இல்லை, ஆனால் எனக்கு வீட்டிலேருந்தே பண்ணணும். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் காம்படிட்டர்ஸை தான் உருவாக்குறோம். எவ்ரி கிளாஸில் நான் எண்டில் வந்து நான் சொல்கிற ஒரு விஷயமே, இந்த 2 நாளில் நீங்கள் வந்து எல்லாமே கற்றுக்கிட்டீங்க, எங்களுக்கு தெரிஞ்ச அத்தனையுமே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ஸோ களத்தில் சந்திக்கலாம், வெல்கம் அண்ட் பி ஆர் காம்படிட்டர்ஸ் சூன் அப்படின்னு சொல்லி தான் நான் அவங்களை அனுப்புவேன். ஏன்னா அதில் எங்களுக்கு நிஜமாவே வந்து ஒரு பொறாமை இருக்கானா இல்லை, ஏன்னா நாங்கள் தான் சொல்லிக் கொடுக்குறோம். அதில் ஆனால் சந்தோஷம் இருக்கானா அவ்வளவு இருக்குது. சீரியஸாகவே ரொம்ப சந்தோஷம். வி ஆர் ஸோ எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. எஸ்பெஷலி சில பேர் பூம்புகார்னு ஒரு ஊர்லேருந்து வந்து ஒருத்தவங்க 2 பேர், அவங்க வந்துட்டு ஃபஸ்ட் கிளாஸ்க்கு, அதாவது சோப் மேக்கிங்க்கு அவங்க வீட்டில் சண்டை பிடிச்சிட்டு வந்தாங்க. செகண்டாக ஷாம்பு மேக்கிங்க்கு அவங்க வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு இது பண்ணாங்க. அது ஏன் அவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டுக்கு பெருசாக அவங்க மேலே நம்பிக்கை இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அந்த சோப் கற்றுக்கிட்டு போய் அவங்க அங்கே சாதிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் கிட்டே நிறைய பேர்கிட்ட அவங்க இது செல் பண்ணதுனால ஷாம்புக்கு சரி ஓகேமா அப்படின்னு அவங்களுக்குள்ள அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் கேட்குறப்போ இது நான் சொல்லிக் கொடுக்கறது என்னைக்கா இருந்தாலும் நிறுத்த மாட்டேன். வாட் எவர் ஐ நோ, எனக்கு அதை மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். ஐ நோன்றதை விட என் அப்பா தான் மோஸ்ட்லி இதில். ஸோ அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு, நானும் அப்பாவும் சேர்ந்து தான் இப்போ எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி வி டோன்ட் வாண்ட் டு ஸ்டாப் இட் அட் ஆல். ஹேவிங் திஸ் ஃபேமிலி சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு திடீர்னு வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னு சொல்கிறப்போ ஃபேமிலி சில இடங்களில் எதிர்ப்பாங்க. இது வேண்டாமே, நீ வேலைக்கு போகலாமே, இல்லைன்னா வேண்டாமே, கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் இருக்கும். ஆனால் நமக்கு அந்த ஃபேமிலி சப்போர்ட் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. வி ஹாவ் பீப்புள் வேர் விமன் வந்துட்டு இப்போ அர்பன் பிளேஸில் கூட கொஞ்சம் வந்து எக்ஸ்போஸ் ஆகிறாங்க, சோஷியல் மீடியாவுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறாங்க, இல்லைன்னா அவங்க என்ன பண்ணணுமோ போல்டாக எடுத்து பண்ணுறாங்க. ரூரல் ஏரியாஸ் பார்த்தா அங்கே நிறைய பேர் உள்ளே தான் தங்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலியை பிரேக் பண்ணி வெளியே வரது கஷ்டமாக இருந்தால் அதை உடச்சா நம்ம சொசைட்டி இன்னும் பெரிய ஒரு பேர்டனோ ஒரு கஷ்டமாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி விமனுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைப்பீங்க?
இட்ஸ் ஜஸ்ட் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வெளியில் வர்றதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு 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 பையனுக்கு ஒரு வெளியூர் போய் ஒரு ஒர்க் பண்ணோன்னா இப்போ ஆக்சுவலாக அவங்களுக்குமே கஷ்டம். ஐ மீன் அவங்களுக்கு ஈஸின்லாம் சொல்லிட முடியாது. ஏன்னா ஒரு எல்லா அம்மா அப்பாவை விட்டு ஒரு வெளியில் வர்றது கஷ்டம்னா பெண்களுக்கு அது 10 மடங்கு கஷ்டம். ஏன்னா அவங்ககிட்ட முதல்ல பெர்மிஷன் வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டம், அதுக்கப்புறம் தான் வரணும். ஆனால் பட் உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை இருந்துச்சு, நான் இதில் வந்து பண்ண போகிறேன், என்னால் இதில் வந்து நான் இந்த கோல் என்னால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு தெளிவான சிந்தனை இருந்தது அப்படின்னா யாராலையும் எந்த வயசுலையுமே சாதிக்க முடியும். அதுதான் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா என் அப்பாவுக்கு இது நாங்கள் இந்த ரன் பண்ணுறப்போ இப்போ அவருக்கு இருக்கிற வயசு வந்துட்டு ஹீஸ் 65. இது ஸ்டார்ட் பண்ணுற டைம்லேருந்து அவருடைய பங்கு இதில் நிறையவே இருக்குது. ஸோ இதுக்கு வயசு கண்டிப்பாக தடை இல்லை. என்னோட அம்மாவும் தான், நான் அப்பா அம்மா நாங்கள் 3 பேர் சேர்ந்து தான் இதை பண்ணோம். ஸோ இது வயசுக்கான விஷயமே இல்லை. பிஸ்னஸ் பண்ணணுமா இருந்தாலும் சரி, இல்லை நான் வேலைக்கு போய் சம்பாதிப்பேன் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு கோல் இருந்ததுன்னா அந்த கோல் டுவர்ட்ஸ் அதை நோக்கி போய்கிட்டே இருக்கணும், எவ்வளோ தடைகள் வந்தாலும். ஸோ அது ப்ளீஸ், அது எஸ்பெஷலி விமன் ப்ளீஸ் எதுவாக இருந்தாலும் எந்திரிச்சு வெளியில் வாங்க. அப்படி எதனா பிசினஸ் சப்போர்ட் வேணும்னா நமக்கு அக்காவும் இருக்காங்க, அவங்க கண்டிப்பா நீங்க நேச்சர்ஸ் ஜாய்க்கு வாங்க, கத்துக்கோங்க, நீங்களும் சோப் செய்யுங்க. இந்த நேச்சர்ஸ் ஜாய் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து சோப் மார்க்கெட்ல அது ஒரு ஸ்டாண்ட் அவுட் ஆகி நிற்கிற ஒரு இடம் இல்லை. ஸோ அதை நீங்கள் வந்து எப்படியே வந்து நம்ம நேச்சர்ஸ் ஜாய் நம்மளோடது வந்து ஸ்டாண்ட் அவுட் ஆகி எத்தனை பேர் எத்தனை காம்படிட்டர்ஸ் வந்தாலும் நம்ம நிற்கணுங்கிறத எப்படி பண்ணுறீங்க? எப்படி பண்ணுறேன்னா அது கடவுளோடைய இதுதான். ஏன்னா நான் பெருசாக ஒரு பிஸ்னஸ் டிகிரி இருக்கானா அது கிடையாது. எங்களுக்கு பெருசாக இதில் அனுபவம் இருக்கா, எங்களோட ஃபேமிலி வந்து ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலி பண்ணிட்டு இருந்தவங்களா அதுவும் கிடையாது. ஸோ இது எதுவுமே தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சதுலாம் சினிமா மட்டும்தான். என் அம்மா சைடு ஃபுல்லாமே வந்து என் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து நாங்கள் சொல்லணும்னா சினிமா ஃபேமிலி தான். எல்லாருமே சினிமாலேருந்து வந்தவங்க தான். அப்பா சைடில் வந்து அப்பா வாஸ் இன் ரயில்வேஸ். ஸோ அதனால் எதுவுமே பெருசாக இந்த பிஸ்னஸ் பற்றின தெரிஞ்சலாம் இல்லை. பட் எல்லாமே ஒரு ஆர்வம் தான். எனக்கு தெரிஞ்சு எனக்கும் என் அப்பாவுக்கும் இருக்கிற ஆர்வம் இது மாதிரி மாறி மாறி பண்ணலான்னு ரெசிபீஸில் அவர் கொடுக்குற ஆர்வமும், மார்க்கெட்டிங்கில் என்னெல்லாம் பண்ணலான்னு நான் எடுக்கிற ஆர்வமும் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே வந்து நமக்கு வந்து நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நலங்கு மாவும் சரி மஞ்சிஸ்தாவும் சரி இட் ஸ்டாண்ட்ஸ் அவுட். அதுக்கு வந்து டிமாண்ட் வந்துக்கிட்டே இருக்கும்ல. வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி இன் போத் சோப்ஸ்? ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரிப்பிள் இன்ஃப்யூஷன் மெத்தட் மஞ்சிஸ்தாலாம் பார்த்தீங்கன்னா மஞ்சிஸ்தா ரூட்ஸ் போட்டு நம்ம ஆயில் எடுக்கிறோம். நம்ம இதுக்கு நலுங்கு மாவுக்கு எப்படி ஆயில் எடுத்தோமோ அதே மாதிரி மஞ்சிஸ்தா ரூட்ஸ் இன்ஃப்யூஸ் பண்ணி 1 வீக் அப்புறம் தான் அந்த கோகோனட் ஆயில் எடுத்து நம்ம சோப் பண்ணுறோம். அது ஒன்று. அண்ட் தென் மஞ்சிஸ்தா ஆஸ் பவுடராகவும் யூஸ் பண்ணுவோம். ஆல்சோ மஞ்சிஸ்தா வந்து இன்ஃப்யூஸ் பண்ண வாட்டர்லேயுமே நம்ம மஞ்சிஸ்தாவை கொதிக்க விட்டு அந்த தண்ணி எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி தான் நம்ம சோப் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ட்ரிப்பிள் இன்ஃப்யூஷன் இஸ் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ். ஆல்சோ இது அந்த மஞ்சிஸ்தா மெயினாக என்னென்னா கொஞ்சம் ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணும். ஸோ யாருக்கும் நான் வந்து கலர் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா கலர் எந்த கலரில் இருந்தாலும் அவங்கவுங்க அந்த கலரில் அழகு. அது தட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ். பட் நம்மளுக்கு அந்த ஒரு பொலிவை இழந்திருக்கும் இல்லையா, அந்த பொலிவை வந்து திருப்பி கொடுக்கறது எல்லாமே வந்து இந்த மஞ்சிஸ்தா மெயினாக அது மாஸ் பண்ணுது இது லிட்டரலாக. ஸோ அதனால நிறைய பேர் அதை விரும்புகிறாங்க. அண்ட் அதில் எங்களோட இனோவேட்டிவாக மஞ்சிஸ்தா வித் கோட் மில்க் சோப் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது இன்னும் மாய்ஸ்சர் கொடுக்கறதுக்காக. அதே மாதிரி நலுங்கு மாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஆஸ் ஐ டோல்ட் யூ பிஃபோர், காலையில் எந்திரிச்சா ஓடுறதுக்கே சரியா இருக்கு. இதுக்கு நடுவில் மாவு எடுத்து தண்ணி ஊற்றி கலந்து மூஞ்சில போட்டு அது ரொம்ப கஷ்டம். அதனால அது சோப்பாக நம்ம கொடுக்குறப்போ மக்கள் விரும்பி வாங்குறாங்க. எஸ் மேம், ரொம்ப நேரமாக உங்களை நிற்க வச்சு பேசல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம 2 பேருக்குமே கால் வலிக்குது. ஸோ நம்ம வந்து உள்ளே போய் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு செஷன் வச்சுக்கலாம். எஸ், அண்ட் தேங்க்யூ ஃபார் ஷோயிங் அஸ் சோ மெனி திங்ஸ். எஸ், கண்டிப்பாக எனி டைம். அப்படிங்கிறப்போ லாஸ்ட் மூவின்னு சொல்லாதீங்க, வேதனையாக இருக்கு. விஜய் அண்ணா கூட அவங்க கூட இந்த மொமெண்ட்லாம் எப்படி மேம் இருந்துச்சு? அதுக்கு முன்னாடி நேருக்கு நேர் அப்படின்னு ஒரு ஃபிலிம் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு 7 வயசு குழந்தையா இருந்தேன் அப்போ பண்ணேன். ஸோ அதுலேருந்தே எனக்கு அப்போ அதில் வந்து அவர் எனக்கு சித்தப்பா, இதில் வந்து அண்ணா. ஸோ அதனால் எனக்கு அப்போதுலேருந்தே அண்ட் தென் நான் கில்லி பண்ணுறேன். தமிழ்நாட்டுக்கே வந்து ஒரு செல்ல தங்கச்சியாக நான் வந்து மாறினேன். ஸோ என் வீட்டில் அண்ணா தங்கச்சின்னா நாங்கள் உங்கள் மாதிரி தான் இருப்போம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி. விஜய் சார் பீயிங் இன் பாலிடிக்ஸ் அண்ட் நம்ம நிறைய விஷயங்கள் இப்போ ரீசெண்டாக நிறைய இன்சிடென்ட்ஸ் பார்த்துட்டோம், நிறைய இஷ்யூஸும் பார்த்துட்டோம். உங்களோட ஒப்பீனியன் என்ன மேம்? விஜய் அண்ணா இன்னும் பாலிடிக்ஸில் நம்மளோட சேர்ந்து இருக்க போகிறாரு அப்படிங்கிற, மக்களோட மக்களாக அவர் இருக்க போகிறாரு அப்படிங்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். The Legend New Saravana Stores in Deepavali offer பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை.
இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.